ஹலோ நண்பர்களே, குவைத்தில் புதிய கவர்மெண்ட் நேற்று அமைக்கப்பட்டிருக்கு. குவைத்தில் பொது மன்னிப்பு, புதிய விசாக்கள், அதேபோல் ஃபேமிலி விசா இது தொடர்பான சட்டங்கள் எல்லாமே விரைவிலேயே வெளியிடப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. குவைத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் குடியரசு தின விழாவை வரக்கூடிய வெள்ளி போய் அடுத்த வெள்ளியில் கொண்டாடுவாங்க. அதாவது ஜனவரி 26 கொண்டாடுவாங்க. இதற்கான முன்னேற்பாடுகளை இந்திய தூதரகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குவைத்தில் மதுபான ஆலை நடத்திய 2 வெளிநாட்டவர்கள் மற்றும் பல நபர்கள் விசா இல்லாமல் இதோடு சேர்ந்து செயல்பட்டவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. குவைத்தினுடைய பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்முடைய சேனலில் சில பிரச்சனை காரணமாக வீடியோக்கள் அப்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததால் மீண்டும் வீடியோக்கள் குவைத் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து வரும். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஃபஸ்ட்டு செய்தி, குவைத்தினுடைய 45வது கவர்மெண்ட்டை அமைப்பதாக நேற்று குவைத்தினுடைய புதிய பிரதமர் ஷேக் டாக்டர் முகமது சபா அல் சலேம் அல் சபா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. 13 மந்திரிகளை கொண்ட இந்த அமைச்சரவையில் குவைத்தினுடைய பிரதமர் உட்பட பல நபர்கள் இடம்பெறுவாங்க. குவைத்தினுடைய முக்கியமான பொறுப்புகள் துறைகளை இந்த கவர்மெண்ட் வச்சுருக்கோம். அதாவது குவைத்தினுடைய மன்னரினுடைய குடும்பத்தினர் தான் இந்த பொறுப்புகளை வகிப்பாங்க. குவைத்தினுடைய தேசிய சட்டமன்றத்திற்கு இந்த அமைச்சரவை அமைத்ததற்கு பிறகு தகவல் கொடுப்பாங்க. அதை அறிவித்த பிறகு எல்லா சட்டங்களுமே குவைத்தில் வர ஆரம்பிக்கும். அதாவது பொது மன்னிப்பு சம்பந்தமாக, அதே போல் ஃபேமிலி விசா, குவைத்தினுடைய புதிய ரூல்ஸ் எல்லாமே இந்த அரசாங்கம் அமைச்சரவை தான் தீர்மானிப்பாங்க. இவங்க முடிவு கொடுத்தால் மட்டும்தான் அந்த சட்டமும் அமலுக்கு வரும். 45வது கவர்மெண்ட் குவைத்தினுடைய முன்னேற்ற பாதைக்கு அனைத்து வேலைகளையும் செய்யும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய புதிய பிரதமர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாவது செய்தி, ஜனவரி 26 இந்தியாவிற்கு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வருடம் 75வது குடியரசு தின விழா. இது வரக்கூடிய 26ஆம் தேதி, அதாவது வர வெள்ளிக்கிழமை போய் அடுத்த வெள்ளிக்கிழமை இந்திய தூதரகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. காலை 9 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்தியர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்திய தூதரகத்தினுடைய அஃபிஷியல் பக்கத்திற்கு அது போய் அதில் உங்களுடைய டீட்டெயில் நிரப்புனீங்கன்னா நீங்களும் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். குவைத் இந்திய தூதரகம் நடத்தக்கூடிய குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, அதே போல் இந்தியா சம்பந்தமான ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் இந்த இந்திய தூதரகத்தில் நடந்துச்சு அப்படின்னா முடிந்த வரைக்கும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது உங்களுக்குமே ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கட்டாயம் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயிலை கொடுத்து அந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கோங்க. அடுத்த செய்தி, குவைத்தில் 2 உள்ளூர் மதுபான தொழிற்சாலையை குவைத்தினுடைய போலீஸ் கண்டுபிடிச்சு அழிச்சிருக்காங்க. அந்த இடத்துல அதிக அளவில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் மதுபானம் காய்ச்சுவதற்கு தேவையான கருவிகள், பீப்பாய்கள் மற்றும் 413 பாட்டில்கள், காய்ச்சி வடிகட்டக்கூடிய கருவிகள் போன்ற பல்வேறு இதை கைப்பற்றியிருக்காங்க. குவைத்தில் இந்த மாதிரியான நபர்கள் கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்ட்டு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புற. வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.